என்னங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின இடம் நல்ல பில்டர்ஸ் கிட்ட கொடுக்கணும். பட்டு நம்ம விஜய் பில்டர்ஸ் 2012 இருந்து 500க்கு அதிகமா ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. 45 பைசா வட்டியில லோன் வசதியும் பண்ணி தராங்க. எந்த பயமும் வேண்டாம். 2D 3Dன்னு வீட்டை அட்வான்ஸ்ட் பிளான் பண்ணி நம்ம இடத்தையே பயங்கரமா மாத்தி கொடுப்பாங்க. தொடர்புக்கு 9952134321. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜயகர்த்தி கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளுடைய EOW வந்து மைவி3 கேஸை பத்தி என்ன பண்ணாங்க, அவங்களுடைய லாஸ்ட் வந்து ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணாங்க. ஸோ அந்த கவுண்டர் ஃபைல் வந்து நம்ம வந்து அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் வந்து சில பக்கங்களை படித்து அப்புறம் வந்து அதை நம்ம ஒரு லைவ்ல வந்து நானும் அசோக்கும் பேசியிருந்தோம். அதில் மொபைல் எல்லாம் காமிச்சிருப்பாரு. சில காரணங்களால அந்த வந்து கொஞ்ச நாள் நம்ம அந்த ஃபைலை வந்து வெளியிட வேண்டாம், அது கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஓகே, அதை வெளியிடக்கூடிய காலங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்து இப்போ நான் இன்னைக்கு வந்து அந்த ஃபைலில் உள்ள கவுண்டர் ஃபைலில் உள்ளதெல்லாம் நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் படிச்சு, ஏன்னா அவங்க 8 பக்கத்துக்கு பக்கம் அவங்களுடைய நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம மக்களுக்கு முக்கியமான ஒரு அதில் உள்ள பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம படித்து இந்த வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இதுதான் வந்து நமக்கு நம்மளுடைய EOW வந்து கவுண்டர் ஃபைல் பண்ண அந்த கவுண்டர் ஃபைலுங்க நம்ம உள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோடைய அந்த பர்டிகுலர்ஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் அண்ட் தி ஃபைல் ஆஃப் தி டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் ஹெட் குவார்ட்டர் சென்னை அது போட்டு வந்து இங்க வந்து அந்த கவுண்டர் ஃபைல் பண்ண அவருடைய அந்த டெபுட்டி சூப்பரிண்டென்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாதுரை அவருக்கு வருது. அடுத்தடுத்த டீட்டெயில் வருது. நமக்கு தேவையான அடுத்த டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இது வந்து என்னன்னா, இட் இஸ் சப்மிட்டட் தட் ஆன் தி கம்ப்ளைண்ட் ஆஃப் திரு முத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் சிட்டி, அதாவது கோயம்புத்தூர் சிட்டி அகெயின்ஸ்ட் ஆஃப் தி கம்பெனி மைவி3 ads and its directors before the CCP Coimbatore city and case was registered in CCP அப்படின்னு போட்டு அந்த டேட்டு என்ன இயர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அதெல்லாம் வந்து வரது பாருங்க. இப்போ இது வந்து அந்த கேஸ் பற்றி, அந்த கேஸ் எங்கெங்க வந்துச்சு அப்படிங்கிற அந்த டேட்டெல்லாம் அப்படி போகுது, சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போகுது. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இங்கே கீழே வந்து இந்த மேலே உள்ளதை இங்கே மட்டும் நான் உங்களுக்கு வந்து படிக்க முயற்சி பண்ணுறேன். இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேஸ் நம்பர் எல்லாம் வருது. ஃபார் தி அபோவ் செட் கேஸ் ஃபார் தி அஃபென்சஸ் இது வந்து US UBARS 3 and 4 price and money circulation price chit and money circulation scheme banning act 1978 and section 3 and 6 அப்படின்னு போட்டு ஆஃப் தி பட்ஸ் ஆக்ட் 2019 இதுல வந்து அந்த சட்டத்தின் கீழே வருது. என்னன்னா நம்ம வந்து இது வந்து பான்சி இல்லை, இன்னொரு சைடு வந்து இது MLM இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒரு சிட்டு மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இது மாதிரியான ஒரு மோசடி நடந்தாலும் அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிரைஸ் சிட் அண்டு மணி சர்க்குலேஷன் பேனிங் ஆக்ட் கீழே வருது. இதுல வந்து டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு இது போட்டிருக்கேன் பாருங்க. இட் இஸ் சப்மிட்டட் தட் தி இன்வெஸ்டிகேஷன் பை தி ரெஸ்பாண்டன்ட் ஹியரின் ரிவீல்ஸ் that the complaint was monitoring the cyber related offenses in the internet. He came to know about Google Play Store application app called மைவி3 with attractive offers and lucrative and illogical profit. lucrativeனா ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நல்லா வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான இல்லாஜிக்கல் ப்ராஃபிட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதாகவும், அட் தி சேம் டைம் தி மேனேஜிங் டைரக்டர் அண்ட் தி டைரக்டர் ஆஃப் தி அல்லீஜ் அது வந்து இது குற்றம் என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, குற்றம் நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. A company had supplied Ayurvedic product around 83 items. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 83க்கும் மேற்பட்ட ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். The app also seems to be inducing the general public to invest money and
to become members in various category. The advertisement posted in the MyV3 ads also seems to allure the investor with extraordinary good returns. அவளை வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இதை கொடுத்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் வாங்குவீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்குள்ள கொண்டு வராங்க. The app don't provide any proper explanation about the schemes and source of income from which they would provide with the returns of the investor. இந்த ஆப்ல வந்து பார்த்தா அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆப்பை பத்தினான இங்க சொல்றாங்க பாருங்க, the app don't provide any proper explanation about the schemes and source of income from which they would provide with the returns of the investor. இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எப்படி இதை வந்து ஒரு பெரிய இன்னும் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்பரா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேல போட்டிருக்காங்க பாருங்க, பிரைஸ் செட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் பேனிங் ஆக்ட்ல வந்து 1978ல அதை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அது கீழே வந்து சொல்றாங்க பாருங்க, 6வது பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க, இட் இஸ் சப்மிட்டட் தட் இனிஷியலி a company in the name of V3, அதாவது V3 ஆன்லைன் டிவின்னு சொல்லிட்டு விஜயராகவன் முதல் ஆரம்பிச்சார் இல்லைங்களா, அதை கொண்டு வராங்க. It is submitted that initially a company in the name of V3 Online TV was registered in ROC by the directors of Vijay Raghav and Muthulakshmi. This TV broadcast its videos every day morning 5, அதாவது 5 மணி ஒரு நிமிஷத்துல நீங்க வந்து மார்னிங் 5 o'clock 1 minute, அந்த 5 மணி ஒரு நிமிடத்துல நீங்க வந்து வீடியோ பாக்குறது அப்படிங்கறத வந்து இது வந்து மோட்டிவா வைக்கணும். அதாவது எல்லாரையும் அதிகாலையில எழுந்து அவங்கள வந்து ஒரு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல அவங்களை வந்து வைக்கணும், அவங்கள வந்து அவேக் பண்ண வைக்கணும். அவங்கள வந்து அது ஒரு டாஸ்கா வச்சு அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஸ்கீம் உள்ள கொண்டு வராங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, காலையில 5 மணிக்கு யார் எந்திரிச்சு நீங்க முதல் வீடியோ பாக்குறீங்களோ உங்களுக்கு அதை சம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் V3 ஆன்லைன்ல வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து போட்டுட்டு டு ஈவினிங் 9:30 PM அண்ட் தே இன்ட்ரோடியூஸ்ட் தி ஃபாலோவிங் ஸ்கீம். அப்போ வந்து காலையில 5 மணியிலிருந்து நீங்க வந்து இரவு 9:30 மணி வரைக்கும் நீங்க வந்து இந்த விளம்பரம் பார்க்கறது அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அதுல யாரெல்லாம் 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த வீடியோ பாக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் லேட்டாக அவங்களுக்கு பெனிஃபிட் குறைங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பேக்கேஜ் நேம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, பேக்கேஜ் நேம், பேக்கேஜ் அமௌண்ட், அப்புறம் மினிமம் பேசிக் சீலிங் ஃபார் டெய்லி ஈர்னிங்ஸ். அதில் வந்து போட்டு பேசிக் பிளான் வந்து 270 ரூபா, ஒரு நாளைக்கு 6 ரூபா பெர் டே கிடைக்கும், 30 நாளைக்கு அவங்களுக்கு 180 ரூபா கிடைக்கும். சில்வர் பிளான், அதாவது சில்வர் மெம்பருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2700 ரூபா அவங்க வந்து பே பண்ணணும், ஒரு நாளைக்கு 12 ரூபாய் கிடைக்கும், 30 நாளைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 360 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி கோல்டு மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 27,000 ரூபாய் அவங்க பே பண்ணணும். 27,000 பே பண்ணி வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 120 ரூபாய் கிடைக்கும், 30 நாளைக்கு அவங்களுக்கு 360 ரூபாய் இன்கம் கிடைக்கும். அடுத்து டைமண்ட் போறோம் அப்படின்னா டைமண்ட் வந்து அவங்களுக்கு 54,000 ரூபாய் பே பண்ணணும், அப்புறம் வந்து 240 ரூபா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு இன்கம்மா கிடைக்கும், மாசத்துக்கு 72,000 ரூபாய், 30 நாளைக்கு அவங்களுக்கு 72,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது குரோன் மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1,08,000 ரூபாய் அவங்க பே பண்ணணும். பே பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 480 ரூபா அவங்க எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து அவங்களுக்கு மாசத்துக்கு அது மூலியமா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு 17,400 ரூபாய் ஒரு மாசத்துக்கு கிடைக்கும். பாருங்க எவ்வளவு ஸ்கீம் பத்தி இவ்வளவு டீட்டெயிலா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து இதுல வந்து V3 ஆன்லைன்ல இருந்தது, அப்புறம் அதுல இருந்து அப்படியே இது வந்து டைவர்ட் ஆகி தான் MyV3 அப்படிங்கிற ஆட்ஸ் அப்படிங்கிற பேர்ல அது மாறுது. இங்க அடுத்த டீட்டெயிலா கொடுக்குறாங்க பாருங்க. இட் இஸ் சப்மிட்டட் தட் அக்யூஸ்டு A23, அதாவது 23வது அக்யூஸ்டு, ஏங்கிறது வந்து அக்யூஸ்டுங்க, A1னா அக்யூஸ்ட் 1, அக்யூஸ்ட் 2, அக்யூஸ்ட் 3ன்னு வரும். அப்போ A23னா 23வது அக்யூஸ்டா அடையாளம் காணப்படுறாரு சத்யானந்தன் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்றாருன்னா ஒர்க்கட் ஆஸ் மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆஃப் V3 ஆன்லைன் டிவி, அதாவது மார்க்கெட்டிங் டைரக்டரா அந்த V3 ஆன்லைன் டிவில இருந்திருக்கிறாரு. ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் விஜய் ராகவ், எல்லாமே விஜயராகவன் கண்ட்ரோல் இருக்கும். இவர் தான் வந்து மார்க்கெட்டிங் டைரக்டரா இருக்கிறாரு ஃபார் அபவுட் 5 years, 5 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி equipped himself about the online business and schemes. இவர் வந்து அதெல்லாம் எடுத்து வந்து ப்ரொமோட் பண்ணுவார், எல்லாரும் கொண்டு போவார்.
தேர் ஆஃப்டர் தி பெட்டிஷனர் ஸ்டார்டட் எ நியூ கம்பெனி. இதுக்கப்புறம் தான் வந்து விஜயராகவ் விட்டுட்டு சத்யானந்த் வந்து நியூ கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இன் தி நேம் அண்ட் ஸ்டைல் ஆஃப் மைவி3 ஆட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் இல்லைங்களா. நிறைய முறை மைவி3 ஆட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். டைரக்டர்லாம் யார் யாரு, அப்புறம் ஏன் 4 டைரக்டர் வெளியே போனாங்க, அந்த நிறுவனத்தினுடைய நம்ம அந்த ஜிஎஸ்டி வந்து சுமோட்டோ க்ளோஸ் ஆச்சு, இதெல்லாம் பேசணும் இல்லைங்களா. மைவி3 ஆட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல வச்சுட்டு இவங்க ஹெர்பல் ப்ராடக்ட்டை சேல் பண்ணது, விளம்பரத்தை வந்து பார்த்தா காசு தரேன்னு சொன்னது, இது எல்லாமே அதில் நடந்த தவறான ஒரு ஆக்டிவிட்டிஸ். அது வந்து ரிஜிஸ்டர்டு வித் ஆர்ஓசி, அது வந்து சென்னை அட்ரஸ். நம்ம ஏற்கனவே அந்த அட்ரஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மைவி3னுடைய அந்த மைவி3 ஆட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய நம்ம என்ன பண்ணோம், ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் எல்லாம் வந்து இங்க வந்து சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வந்து போட்டு த அக்யூஸ்டு A23, அதாவது சத்யானந்தன் சொல்றாங்க, சத்யானந்தன் டிசைனர்டு அண்ட் அப்ளிகேஷன் இன் தி நேம் ஆஃப் மைவி3 ஆட்ஸ் posted in Google Play Store and introduced the following scheme. இவர் என்ன பண்றாரு, மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை இவர் தான் நிறுவுறாரு. அதுல வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணி நீங்க வந்து ஆப் மூலியமா பாருங்க. முதல்ல அவங்க வந்து யூடியூப் மூலியமா வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அதெல்லாம் வேண்டாம், நம்மளே ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை உள்ள கொண்டு வராங்க. அதுல தான் டீட்டெயில் ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஓப்பனிங் மெம்பர் வந்து அவங்க ஒரு நாளைக்கு 5 ரூபா அப்படி பார்க்கலாம். 30 நாளைக்கு அவங்களுக்கு 150 ரூபா ஆகும். அவங்க சீலிங் இன்க்ரீஸ் பை டைரக்ட் ரெஃபரல், எந்த ஒரு ரெஃபரல்லையும் அவங்களுக்கு இதில் எதுவும் கிடைக்காது. ஓப்பன் மெம்பராக தான் எதுவும் கிடைக்காது. அப்புறம் எவ்ரி மேக்ஸிமம் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ரூபான்னா 30 நாளைக்கு அவங்க மேக்ஸிமம் 150 ரூபா என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து பேசிக் மெம்பரா மாறுறாங்க அப்படின்னா பேசிக் மெம்பருக்கு ஒரு நாளைக்கு 7 ரூபாய் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து 210 ரூபாய் அவங்க வந்து, அதாவது பேசிக் மெம்பருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இங்க கொடுத்துருக்காங்க. பேசிக் மெம்பரா இருந்தா அவங்க 360 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்டா பண்ணணும். அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 ரூபாய் கிடைக்கும். 30 நாளைக்கு அவங்களுக்கு 210 ரூபாய் கிடைக்கும். இதில் ரெஃபரல் சீலிங் அச்சீவ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நில் இதில் கிடையாது. அப்புறம் சில்வர் மெம்பரா மாறுறாங்க அப்படின்னா சில்வர் மெம்பர் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 3060 ரூபாய், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 12 ரூபா கிடைக்கும். 30 நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 12 ரூபா, 30 நாளைக்கு 360 ரூபா. இதுல வந்து சீலிங் அச்சீவ் இருக்கு. ஈச் எஸ்எம் மெம்பரை நீங்க கொண்டுட்டு வரலாம். அதாவது சில்வர் மெம்பரை கொண்டுட்டு வரலாம். சில்வர் மெம்பரா கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதுல 5 ரூபா எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 72 ரூபா அந்த கணக்கு போட்டோம். ஒரு நாளைக்கு 22 ரூபா பேஸ்ல அவங்க போட்டோம்னா ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு 2160 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது கோல்டு மெம்பர் அப்படின்னா கோல்டு மெம்பரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 30,360 ரூபாய். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 120 ரூபாய் கிடைக்கும். டெய்லி வந்து 30 நாள் கணக்கு போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு 3600 ரூபாய் அவங்களுக்கு ஆச்சு. ஈச் அவங்களுடைய சில்வர் ஐடி வராங்க இல்லையா அவங்களுக்கும் ஈச் கோல்டு ஐடிக்கும் சேர்த்தோம்னா ஒரு ஆளுக்கு அதுக்கு 5 ரூபாய், இதுக்கு 50 ரூபாய், அப்போ 450 ரூபாய் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். எல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தோன்னா, அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டையும் அந்த அமௌண்ட்டையும் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 120 பிளஸ் சீலிங் அச்சீவ்லாம் சேர்த்தோம்னா 450 ரூபா கிடைக்கும். 450 × 30 அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 13, அதாவது ஒரு மாசத்துக்கு 13,500 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து டைமண்ட் மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 60,660 ரூபா. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 240 ரூபா வந்து ப்ரீவியஸ் சீலிங் அமௌண்ட். அப்புறம் ஈச் எவரி ஈஸ்கை அது வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 240 ரூபா வரும். அதுல வந்து ஈச் எஸ்எம்ஐடிக்கு 5 ரூபா, ஈச் ஜிஎம்ஐடிக்கு 5 ரூபா, ஈச் டிஎம்ஐடிக்கு 100 ரூபாய், எல்லாம் சேர்த்தா ஒரு நாளைக்கு 900 ரூபாய் கிடைக்கும். 900 × 30 அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 27,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது க்ரோன் மெம்பர் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது 1,26,260 ரூபா. அந்த 260 ரூபாயில அவங்க ஒரு நாளைக்கு 450 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் ஈச் எஸ்எம்ஐடிக்கும் ஈச் ஜிஎம்ஐடிக்கும் ஈச் டிஎம்ஐடிக்கும் இதெல்லாம் கணக்கு போட்டு அவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1,800 ரூபாய் கிடைக்கும். கணக்கு போட்டோம் அப்படின்னா 30 நாளைக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும், கிட்டத்தட்ட வந்து 54,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு கிடைக்கும். ஸோ இதுல அடுத்தது எங்க போறோம் அப்படின்னா அடுத்தது வந்து இட் இஸ் சப்மிட்டட் தட் அக்யூஸ்ட் A23 சத்யானந்தன் ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ஈச் ஒன் பார்ட்னர் வித் ஹிம் ஆஸ் டைரக்டர்ஸ் ஸ்டார்டட் மைவி3 ஆட்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் 17 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோன் வைஸ் கிட்டத்தட்ட அவங்க வந்து 17க்கும் மேற்பட்ட அதர் ஃபார்ம்ஸ் உருவாக்கியிருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ் வந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், அப்புறம்
தெலுங்கானா, அந்த உத்தரப்பிரதேச இதிலெல்லாம் வந்து அவங்க நிறைய வந்து ஜோனல் வைஸ் வந்து கம்பெனி நிர்வகிக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் தி கேஸ் இஸ் இன் இனிஷியல் ஸ்டேஜ் அண்ட் இட் கேம் டு லைட் தட் தி கம்பெனி. இது வந்து இந்த எல்லாமே இன்னும் அந்த ஸ்டேட்ல உள்ளதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ பேசிக் ஸ்டேஜில் இருக்கு. அது வந்து மைவி திராஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஆஸ் செவரல் லேக்ஸ் மெம்பர்ஸ். அதில் வந்து நிறைய லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. திஸ் கம்பெனி ப்ரொவைட்ஸ் ரெஃபரல் அமௌண்ட் அண்ட் கமிஷன் ஃபார் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் பர்ச்சேஸ் பிளான். எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்றாங்க, ரெஃபரல் வந்து அவங்க இன்கம் கொடுக்குறாங்க. தீஸ் பிளான்ஸ் ஆஃபர் டிஃபரெண்ட் பெனிஃபிட்ஸ் such as earning level and potential based on membership level. It is clear that Myvi3 company is multi-level marketing. இங்க வந்து பாருங்க சொல்றாங்க பாருங்க, இது இந்த மாதிரி பண்றதுனால it is clear that Myvi3 ads company is a multi-level marketing one. ஸோ இதுவும் ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் குள்ள தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு the members have to view the videos posted by the company for fixed period of time. Advertisement and banners about the sold by Siddha Herbals and V Herbal Care and Private Limited will be displayed on the screen followed by entry of CAPTCHA. At the end of the videos, the members will have to enter to confirm that he has viewed. அதாவது ஒவ்வொரு members to have to view the videos posted by the company. அவங்க போஸ்ட் பண்ற வீடியோ வந்து நம்ம பார்க்கணும் ஃபார் ஃபிக்ஸடு பீரியட் டைம், அந்த டைமுக்குள்ள பார்க்கணும். அதுல வந்து அட்வைஸ்மெண்ட் அண்ட் பேனர்ஸ் அபவுட் தி ப்ராடக்ட்ஸ் சோல்டு பை சித்தா ஹெர்பல் அப்படிங்கிற அந்த கம்பெனியும், அடுத்தது வி ஹெர்பல் கேர் அண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இவங்களும் வில் பி டிஸ்பிளேட் ஆன் தி ஸ்கிரீன் ஃபாலோவர்டு பை entry of CAPTCHA. At the end of the videos, the members will have to enter confirm that he has viewed. நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்சா அடிக்கணும். இதை நம்ம கதையா பேசியிருக்கோம், அது தெரியும். அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சப்மிட்டட் தட் தி Myvi3 ஆஃபர்ஸ். இங்க நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க, அண்டர்லைன் பண்ணல, படிக்கிறேன் நான். இட் இஸ் சப்மிட்டட் தட் Myvi3 ஆட்ஸ் ஆஃபர்ஸ் money of watching advertisement on the app Myvi3 ads. People have to pay membership and purchase Ayurvedic products which ranges from free members to க்ரோ மெம்பர்ஸ். அது வந்து போட்டிருக்காங்க பாருங்க, ஃப்ரீ மெம்பர்ல இருந்து க்ரோ மெம்பர் வரைக்குமே அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது ஃப்ரீ மெம்பர்கள் அவங்க ஓய் மெம்பரை வந்து அவங்க ஒரு 50 ரூபா எடுக்க முடியும். அதுக்கு மேல பணம் வேணும்னு அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிஎம்மா மாறணும். அந்த மாதிரி போட்டு அதில் வந்து போட்டிருக்காங்க 0 to 1,26,220 ரூபா வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்தது கம்பெனி ப்ராமிசஸ் டு பே 5 ரூபாயிலிருந்து தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்க. கம்பெனி ப்ராமிசஸ் டு பே 5 ரூபாயிலிருந்து 1,800 ரூபா வரைக்கும் பெர் டே பை வாட்சிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் இட்ஸ் ஆப் Myvi3 ஆட்ஸ். த கம்பெனி கலெக்டட் அமௌண்ட்ஸ் இன் வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரம் பப்ளிக் அண்ட் சர்க்குலேட்டட் வித்தின் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் ஒன்லி. அதாவது இவங்க மக்கள்கிட்ட இருந்து மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. த கம்பெனி அமௌண்ட் இன் வேரியஸ் ரேஞ்சஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் சர்க்குலேட்டட் அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க. த கம்பெனி கலெக்டட் அமௌண்ட் இன் வேரியஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் பப்ளிக் அண்ட் சர்க்குலேட்டட் வித்தின் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் ஒன்லி. இந்த ஸ்கீம் மூலியமா தான் பணத்தை கலெக்ட் பண்றாங்க. மெம்பர்ஸ்குள்ள தான் அந்த பணத்தை வந்து என்ன பண்றாங்க, சர்க்குலேட் பண்றாங்க. தேர் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் படிச்சு காமிக்கிறேன் என்னன்னு அப்படின்னு சொல்லி பாருங்க. இது என்னன்னா, the company collected amount in various ranges from public and circulated within the members of the schemes only. The schemes மூலியமா தான் பணத்தை வந்து என்ன பண்றாங்க, பணத்தை கலெக்ட் பண்றாங்க. Under section 3 and 4 of Price Chits and Money Circulation Banning Act 1978 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து தவறான சட்டத்துக்கு புறம்பான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வந்து இட் இஸ் சப்மிட்டட் தி டி கம்பெனி கலெக்டட் டெபாசிட் ஆன் செவரல் லேக்ஸ் பீப்புள் அண்ட் அமௌண்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 360 ரூபாயிலிருந்து 1,200,260 ரூபா வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பணத்தை வந்து வசூல் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டு தி டியூன் ஆஃப் அமௌண்ட் மோர் தென் 2,550 கோடி வித்தவுட் எனி அப்ரூவல் ஃப்ரம் ஆத்தரைஸ்டு பாடி. இது வந்து
முக்கியமான ஒன்று. நான் அதை அண்டர்லைன் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அதை படித்து பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு அந்த அண்டர்லைன் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா, இட் இஸ் சப்மிட்டட் தட் தி கம்பெனி கலெக்டட் டெபாசிட் ஆன் செவரல் லேக்ஸ் பீப்புள் அண்ட் அமௌண்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 360,000 இருந்து 1,21,260 ரூபா வரைக்கும் டு தி டியூன் ஆஃப் அமௌண்ட் மோர் தென் 2,500 crores, 2,500 கோடிக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க, மோர் தென் 2,500. நம்ம 2,451 கோடின்னு சொன்னோமா, 2,451 கோடினா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2,500 கோடி, மோர் தென் 2,500 கோடி என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வசூல் பண்ணிருக்காங்க வித்தவுட் எனி அப்ரூவல் ஃப்ரம் ஆத்தரைஸ்டு பாடிஸ். இதுதான் நம்ம சொன்னோம், மைவி3 வந்து பணத்தை வசூல் பண்றதுக்கும், பொருளை விற்கிறேன் அப்புறம் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு ஆத்தரைஸ்டு பாடிக்கிட்டையும் போய் அவங்க என்ன பண்ணல, எந்த ஒரு பர்மிஷனும் வாங்கல, அதுக்குள்ள ப்ரூஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா வாழ்நாள் முழுக்க வருமானம் கொடுப்பேன், 2026க்குள்ள உலக நம்பர் 1 நிறுவனமா வந்துடும். ஆனா எந்த ஆத்தரைஸ்டு பாடியும் அவங்க ஆத்தரைஸ் பண்ணல. இதெல்லாம் தான் நம்ம சொல்றோம். இவங்க இதை கூட வந்து புரிஞ்சுக்காம மறுபடியும் நிறைய பேர் இதை வந்து சப்போர்ட்டா பேசுறவங்களை எல்லாம் பாமர மக்கள்னு சொல்றதை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப சாதாரணமா எல்லாத்துக்குமே லாஜிக் இருக்கும். நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா, ஒருத்தர் லேண்ட் விற்கிறாருன்னா முதல்ல லேண்ட் அவர் பேர்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் உறுதிப்படுத்துவோம், அதுக்கு ஈஸி போடுவோம், அதை போய் செக் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து லீகல் செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்கு வந்து ஓகே எல்லாம் கிளியரா இருக்குன்னா வாங்க போவோம், இல்லைன்னா வேணான்னு இது பண்ணுவோம் இல்லையா. ஆனா இது எதுவுமே இல்லாம அவங்க செவி வழி செய்தி அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டுமே நம்பிட்டு இதை பண்றாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க பாருங்க, 350 ரூபாயிலிருந்து இருந்து 1,21,260 ரூபா வரைக்கும் டிஃபரன்ஸ் பீப்புள் வந்து பப்ளிக்கிட்ட வந்து அந்த ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க. மொத்தமா அமௌண்ட் மோர் தென் கிட்டத்தட்ட 2,500 crores அது வந்து வந்திருக்கு. ஆனா இது எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, வித்தவுட் எனி ஆத்தரைஸ்டு பாடிஸ், எந்த ஒரு ஆத்தரைஸ்டு பாடியும் இவங்களை இப்படி தொழில் பண்றதுக்கு ஆத்தரைஸ் பண்ணல. புரியுதுங்களா? அப்போ ஆத்தரைஸ் பண்ணாத ஒரு பிசினஸ்ங்கும் போது நாளைக்கு சடன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எந்த ஆத்தரைஸ் பாடிட்டு போய் கேட்பீங்க? இதை நம்ம வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது புரியாத அவங்க எவ்வளவு மெத்த படிச்சிருந்தாலும் அவங்க வந்து பாமரர் தான். இது வந்து அவங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த சம்பந்தமான விஷயத்துல அவங்க பாமரர்களே, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க எதுவும் படிச்சவங்க, இங்கிலீஷ்ல நம்ம கால் பண்ணி நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இங்கிலீஷ்ல பேசுறது பெருசு கிடையாது. முதல்ல நமக்கு என்ன இருக்கணும், ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் இருக்கணும். நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டா எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு நமக்கு அர்த்தம் கிடையாது இல்ல. அடுத்து படிக்கிற பாருங்க, இட் இஸ் சப்மிட்டட் தட் a case was registered in கோயம்புத்தூர் சிட்டி. இதெல்லாம் வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ண அதெல்லாம் வருது. அதுல வந்து அகெயின்ஸ்ட் த விஜயராகவ் டைரக்டர் ஆஃப் சித்தா ஹெர்பல் அண்ட் ஃபுட்ஸ், அதை வந்து விஜயராகவுக்கு அகெயின்ஸ்டாகவும் சட்டம் அதை வந்து அவங்களுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் கமிட்டிங் தி அஃபென்ஸ் ஆஃப் அப்டைன் ஃபேக் டாக்டர் சர்டிஃபிகேட். அவருடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் அவர் வச்சிருக்கிறத வந்து மருத்துவர்னு சொல்றதை நம்ம போய் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு உண்டான அது ஒரு வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. அதை பற்றி சொல்றாங்க. இன் ஃபார்மேஷன் அண்ட் எவுலேஷன் ஆஃப் ஆர்த்தெட்டிக்ஸ் டிரான்ஸ்டெர்மல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் யூசிங் ஹெர்பல் மெடிசன். அவர் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கி மெடிசன் தயாரிக்கிறார், அதையெல்லாம் வந்து இப்ப தவறுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. த விஜயராகவ் இஸ் எ க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் A23. A23 யாரு? சக்தியானந்தன். கீழே போட்டிருக்காங்க பாருங்க. விஜயராகவர் வந்து க்ளோஸா அசோசியேட் ஆயிருக்காரு சக்தியானந்தன் அவர் கூட. அண்ட் கண்ட்ரோலிங் இட்ஸ் சர்வே மதுரை. ஸோ வந்து அவர் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்றாரு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆல்சோ விஜயராக் ஓனட் சித்தா ஹெர்பல் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சப்ளைஸ் இட்ஸ் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் டு மைவி3 ஆட்ஸ். இவங்க 2 பேரும் க்ளோஸா அசோசியேட்ஸ் ஆகி இவங்களே வந்து என்ன பண்றாங்க, இவர் தயாரிக்கிற தயாரிப்பை தான் இவர்கிட்ட வித்துருவாரு, இவர் வாங்கி இங்க என்ன பண்ணுவாரு, இதை வந்து மக்கள்கிட்ட மார்க்கெட் பண்ணுவார். இந்த மாதிரியான இதுல போயிருக்காங்க. அண்ட் ஃபர்தர் இன்னொருத்தர் ரவிங்கிறவர், அப்படி இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, இது ரவிங்கிற ஒருத்தையும் சேர்த்துக்கிறாங்க. அது என்னன்னா, ஃபர்தர் ரவி ஓனேடு வி ஹெர்பல் கேர் அண்ட் பிரைவேட் லிமிடெட் அண்ட் சப்ளைடு இட்ஸ் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் ஃபேஸ் கேர் பேக் அண்ட் கேப்சூல்ஸ். இவர் தான் வந்து அந்த ஃபேஸ் கேர் கேப்சூல்ஸ் எல்லாம் வந்து இவர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. மற்றதெல்லாம் வந்து அவங்க வந்து இப்போ நம்ம அந்த நிறுவனம் ஆரம்பத்தில் 2 ப்ராடக்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 2 ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணது ரவிங்கிற அவருடைய வி ஹெர்பல் கேர் அப்படிங்கிற அவர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு, மற்றதை இப்போ அடுத்தது பொருளை லான்ச் பண்றாங்க இல்லையா, இப்போ நாம தான் ஓனாவே வந்து லான்ச் பண்ணிக்க முடியும், நம்ம டாக்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு ஃபேக்டரி தயாரிச்சு தான் அதுல வந்து சித்தா ஹெர்பல் அப்படிங்கிற பேர்ல விஜயராவ் வந்து நிறைய பொருள்களை 80க்கும் மேற்பட்ட பொருள்களை வந்து ஆட் பண்றாங்க. அப்புறம் தி பெட்டிஷனர் பர்ச்சேஸ்ட் தி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் விஜயராகவ் அண்ட் ரவி.
சோல்டர் மெம்பர் டு ப்ரோ மெம்பர். இதை வாங்கி என்ன பண்றாங்கன்னா யார்கிட்ட வித்தாங்க அப்படின்னா சில்வர் மெம்பர்ல இருந்து ப்ரோ மெம்பர் வரைக்கும் வரக்கூடிய எல்லாத்துக்கும் இவங்க வித்திருக்கிறாங்க. ஃபார் கலெக்டிங் வேரியஸ் டெபாசிட் அமௌண்ட். நீங்க வச்சு பாருங்க எதுக்காகனா டெபாசிட், நாங்க பர்ச்சேஸ் தான் பண்ணோம்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ நிறைய பேர் இது ஸ்கேம்னே சொல்லவே இல்லை அப்படின்னாங்க, மேலே சொல்லிட்டாங்க. இது வந்து சிட்ஸ் பிரைஸ் அண்ட் சிட்ஸ் பேனிங் ஆக்ட்ல வந்து மணி சர்க்குலேஷன் ஆக்டிங்ல இது மோசடின்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் சொல்றாங்க இது நீ டெபாசிட் பண்றதுக்காக, டெபாசிட் வாங்குறதுக்காக இந்த பொருளை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி. அடுத்தது இட் இஸ் சப்மிட்டட் தட் so far 15 members have been received to the value of 18,29,405 ரூபாய் and complaint started to come before economic offense wing. இது வந்து இதுல கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதோடைய அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 18,29,000 ரூபாய் சொச்சம். அதை வந்து அவங்க சொல்றாங்க. இதுதான் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வருது. நீங்க கம்ப்ளைண்ட் வேணும்னா, உங்களுக்கு பணம் வேணும்னா கொடுங்க, உங்களுக்கு பணம் வேண்டாம்னா கொடுக்க வேண்டாம். பணம் வேணும்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதையெல்லாம் அவங்க வந்து ஒரு பெயில் வாங்கணும்னா இதுக்கு உண்டான செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் அவங்க அடுத்த பெயிலுக்கே போக முடியும். இல்லைன்னா கேஸ் வழக்கம் 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பணம் தீர்ப்பு போகும்போது தான் வரும். இல்லைன்னா இதுக்கப்புறம் நீங்க போய் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கேஸ் முடியும் போது தான் வரும். வேணும் அவர் பெயில், உங்களுக்கு பணம் வேணும்னா பெயிலுக்கு வரதுக்கு முன்னாடியே போய் கொடுத்தீங்கன்னா இதைதான் அவங்க பண்றாங்க. இவங்க போய் யாரும் கேஸ் கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கு சாதகம். கேஸ் கொடுக்காம பாத்துக்கணும். கேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரியான இத்தனை பேரு கேஸ் கொடுத்துருக்காங்க, பாதிக்கப்பட கொடுத்துருக்காங்க, பணம் போடுறதுக்கான ப்ரூஃப் கூட கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு உண்டான இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெயில் கூட வாங்க முடியாம போகும். பெயில் வேணும்னா இதை கிளியர் பண்ணிட்டு மற்றதை அவங்க கேஸை வந்து அவங்க பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து பெயில் கிடைச்சதுக்கு அப்புறம் பெயில் கிடைச்சி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்போ கேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், அந்த கேஸ் நடந்து முடிஞ்சு தீர்ப்பு வரும்போது தான் உங்களுக்கு உண்டான கிளைம்ங்கிறது வரும், இல்லைன்னா வராது. அடுத்தது 13வது பாயிண்ட், இட் இஸ் submitted that letters have been sent to various department. நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க லெட்டர் அமைச்சிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து த சீஃப் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் ஜெனரல் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து த சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், மூணாவது த ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ், ஏன்னா நம்ம பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடுக்கு இது போயிடக்கூடாது, பாஸ்போர்ட்டை முடக்கிறது, அதுக்கு அமைச்சிருக்காங்க. அப்புறம் த ரிஜிஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அவங்க அமைச்சிருக்காங்க. அஞ்சாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் அமைச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் லெட்டர் அமைச்சிட்டாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் அண்ட் தி கமிஷனர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு கலெக்ட் தி ஜிஎஸ்டி அண்ட் டேக்ஸ் பெய்டு டீடைல்ஸ். அப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் அமைச்சிருக்காங்க. ஏதாவது சொத்துக்கு எடுத்து வாங்கியிருக்காங்களா, இவங்க பேர்ல எல்லாம், நிறுவனத்தின் பேர்ல மட்டும் கிடையாது, இவங்க பேர்ல எல்லாம் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. பாஸ்போர்ட் டீடைல்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் ஆஃப் தி companies and forms, ROC details of the companies and forms, permissions, license obtained and vehicle owned by the forms and partners of forms. அந்த forms பேர்ல ஏதாவது வெஹிக்கிள் வாங்கியிருக்காங்களா இல்ல பார்ட்னர்ஸ் பேர்ல ஏதாவது வாங்கியிருக்காங்களா, அது எல்லாமே டீடைல் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. It is submitted that requisition letter have been sent to Google LLC and Superintendent of Police Cyber Crime Chennai to remove MyV3 ads application from Google Play Store and the same is removed from Google Store அப்படின்னு போட்டு 8வது மாசம் 9ஆம் தேதி வந்து லெட்டரும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஆப்பும் தூக்கியாச்சு. அப்புறம் இட் இஸ் சப்மிட்டட் தட் requisition letter have been sent to IG registration சென்னை and sub registers, அப்புறம் விருதுநகர் and மதுரை district தமிழ்நாடு collect to immovable property details of the company's forms and accused. இவங்க எல்லாம் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு அதை எல்லாமே செக் பண்றாங்க. இண்டிவிஜுவல் அவங்க பேர்ல அவங்களுடைய ஃபேமிலி பேர்ல கூட பார்ப்பாங்க. அடுத்தது இட் இஸ் சப்மிட்டட் தட் requisition letter have been sent to IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் டி நகர், அப்புறம் அடுத்தது ஃபெடரல் பேங்க், அப்புறம் அது மதுரை பிரான்ச்ல, அடுத்தது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர்ல, அப்புறம் கரூர் வைசியா பேங்க் ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர், இந்த பேங்குக்கெல்லாம் அவங்க வந்து லெட்டர் அமைச்சு ஃப்ரீஸ் த பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்யூஸ்ட். ஸோ வேர் 48 பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் 2 லாக்கர்ஸ் ஹவ் பீன் ஃப்ரீசன் டு தி வேல்யூ. இங்க போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ, 118 கோடி மதிப்பு உள்ள அவங்களுடைய லாக்கர்ஸ்ல உள்ளது அப்புறம் அக்கௌண்ட்ல உள்ளது எல்லாம் சேர்த்து அவங்களுடைய 48 வங்கி கணக்குல அவங்க வந்து 118 கோடி மதிப்பு உள்ள
பணம் அப்புறம் லாக்கர்ல தான் வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து அவங்கள வந்து இப்ப ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நிறுவனத்திட்ட எவ்வளவு இருக்கு, இந்த லைனை நல்லா தெளிவா எல்லாரும் பார்த்துக்கோங்க, அப்ளைனர்ஸ் உட்பட பார்த்துக்கோங்க, நீங்களும் ஏமாறக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். So far 48 bank accounts and 2 lockers have frozen to the value of எவ்வளவுங்க, 118 crores. அவங்ககிட்ட 118 கோடி தான் இப்ப இருக்கு. இப்ப இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து 500 கோடிக்கும் மதிப்பு உள்ள ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது கூட வரும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து அப்படியே இந்த கேஸை பத்தி போறது. இட் இஸ் சப்மிட்டட் தட் தி அக்யூஸ்ட் A23 சக்தி ஆனந்த் ஃபைல்டு ஆன்டிசிபேட்டரி பெயில், அதெல்லாம் அந்த பெயில் அவர் வந்து ஃபைல் பண்ணாரு, அந்த பெயில் கேன்சல் ஆச்சு, அதெல்லாம் போகுதுங்க. அப்புறம் அது வந்து இட் இஸ் சப்மிட்டட் 18வது பாயிண்ட் வந்து மெயின் அக்யூஸ்ட் A23 சக்தி ஆனந்தன் வாஸ் டேக்கன் ஃபார் 7 days போலீஸ் கஸ்டடி, அந்த கஸ்டடி டீடைல்ஸ் எல்லாம் போகுது. அடுத்தது கீழே ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் வந்து ரெக்கார்டட் இஸ் கன்ஃபியூஷன் அண்ட் ரெக்கவரி ஆயுர்வேதிக் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க. அது வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்த் 526 crores அப்படின்னு சொல்றாங்க. இது 526 crores அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணினா, அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு எம்ஆர்பியை பேஸ் பண்ணி, அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு அடுத்து நான் காமிக்கிறாரு. எம்ஆர்பியை பேஸ் பண்ணி அவங்க போட்டாலும் அடுத்தது இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து இது அவ்வளோ கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சர்டிபிகேஷனுக்கு ஒரு என்ன சொல்றது, ரீஇன்ஜினியரிங் கூட அசோக் சொன்னார் இல்லைங்களா, அது மாதிரி இதோடைய வேல்யூ செக் பண்றதுக்கு அமைச்சிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு அது வரும் பாருங்க. அப்புறம் முதல் ஒன்று போட்டாங்களா, ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இது டேட் வந்து 17ஆம் தேதி 7வது மாசம் வந்து இதை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டட் ஆஸ் கன்ஃபியூசஸ் அண்ட் ரெக்கவரேடு ஆயுர்வேதிக் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஒர்த் வந்து 526 crores அண்ட் 4 அசோக் லேலாண்ட் படா தோஸ்து அப்படின்னு சொல்லிருக்காங்க. 10 படா தோஸ்துன்னாங்க, பாடி கட்டினாங்க. ஆனா இங்க வந்து 4 படா தோஸ்து தான் வந்திருக்குது. 4 அசோக் லைலாண்ட் படா தோஸ்து ஒர்த்து வந்து பாத்தீங்கன்னா 36 லட்சம். அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் 4E மாடல் வந்து ஒர்த்து வந்து 51 லட்சம். அப்புறம் 23 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் a hard disk which contains the MyV3 ads applications details in the server. அவங்களுடைய சில வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கூட கைப்பற்றி அதை வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்த நான் மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன், உங்களுக்கு மக்கள் வந்து இதை தெளிவா புரிஞ்சுக்கட்டும். இங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஆயுர்வேதிக் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஒர்த் 526 crores 526 கோடி மதிப்பு உள்ள அந்த ஹெர்பல் ப்ராடக்ட். அப்புறம் 4 அசோக் லேலாண்டு படா தோஸ்து வண்டி, அதோடைய ஒர்த்து 36 லட்சம். ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் ஒர்த்து 51 லட்சம். அது போக 23 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் a hard disk which contains the MyV3 ads application details in the server. அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இவங்க வந்து 526 crores மதிப்புள்ள ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாலும் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. என்னன்னா, it is submitted that a sized Ayurvedic and food products have produced and obtained book membersல வந்து போயிட்டு also they have sent to food analysis laboratory. இந்த ஃபுட் அனாலிசிஸ் லேபரேட்டரியில் கொடுத்து இதோடைய என்ன சொல்லுவாங்க, இதோடைய ரியல் ஒர்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க வந்து எடுப்பாங்க. இந்த அட்ரஸ் வந்து கிண்டி சென்னை 32 அண்ட் ஸ்டேட் ட்ரக்ஸ் டெஸ்டிங் லேபரேட்டரி அருகம்பாக்கம். இங்க வந்து அனுப்பிச்சு இதெல்லாம் அவ்வளவு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க எடுக்க போறாங்க. எம்ஆர்பி வேணா நீங்க 10,000 வேணா போட்டுக்கலாம், 10 லட்சம் கூட போட்டுக்கலாம். ஆனா அது ரியல் ஒர்த்துங்கிறது என்னன்னு இருக்குல்ல, அதை வந்து பாக்குறாங்க. அடுத்தது வந்து இட் இஸ் சப்மிட்டட் தட் ரிப்போர்ட்ஸ் ஹேவ் பீன் சென்ட் டு தி ஸ்பெஷல் ஜட்ஜ். அது வந்து ஆனரபிள் டான்பிட் கோர்ட் சென்னை, அந்த ஜட்ஜ் வந்து இதை பாக்குறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது இட் இஸ் சப்மிட்டட் தட் 60 lakhs people subscribed in MyV3 ads அப்ளிகேஷன். அதாவது 60 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுல அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. 60 லட்சம் பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. 9 லட்சம் பேர் 9.5 lakhs people invested more than 2500 கோடி இதுல வந்து முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது 69.5 லட்சத்துல, ஆனா 9 லட்சம் பேர் தான் இது இன்வெஸ்டர். எவ்வளவுன்னா 2500 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து
அவங்க வாங்கியிருக்காங்க. வந்துருச்சா? இன்வெஸ்ட்மெண்ட் மைவி3 உங்களை ஏமாற்றி இன்வெஸ்ட்மெண்டை தான் வாங்கியிருக்குது. அதுதாங்க சொல்றாங்க. இன்வெஸ்டட் மோர் தென் எவ்வளோங்க 2500 crores in the scheme from basic member to Chrome member. Only 15 complaints so far received. இது வரைக்கும் 15 கம்ப்ளைண்ட் மட்டும்தான் வந்திருக்கு. Complaints started to come before EOW. The investigation officers has to collect the entire subscribers details of the company. இங்க பாருங்க, முக்கியமான இடம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, schemes from basic members to Chrome members and only 15 complaints so received and complaints started to come before EOW. The investigation officers has to collect the entire subscriber details of the company. புரிஞ்சுதுங்களா? இந்த கம்பெனியில எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க டீட்டெயில், பணம் போட்டவங்க டீட்டெயில் இருக்கு இல்லையா, எல்லா டீட்டெயிலையும் அவர்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, கலெக்டட். ஸோ கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருடைய டேட்டாவையும். நீங்க தான் வந்து கேஒய்சின்னு அவங்க விட்டுனாங்க. நீங்க வேற கேஒய்சி எல்லாம் கொடுத்து அப்டேட் பண்ணி வச்சிட்டீங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேஒய்சி வச்சு அவங்க எல்லா டேட்டாவும் எடுத்துருவாங்க. அப்போ எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளவு பணம் இவங்க வந்து கொடுத்ததுக்கு மேல எவ்வளவு இவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்ளைனர்ஸ் எல்லாம். அப்போ 1,29,220 ரூபா போட்டுட்டு இவங்க எவ்வளவு பணத்தை ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பணம் 2500 கோடி வசூல் பண்ணதுல இவங்க 118 கோடி தான் இருக்குது. அது போக இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தாலும் கூட பெருசா இருக்காது. அப்போ பெருவாரியான பணம் எங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க இன்னொரு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, எதையுமே அக்கௌண்ட்ல, அதாவது எதையுமே வந்து ஹேண்ட்ல கொடுக்கல, எல்லாமே அக்கௌண்ட்ல தான் டிரான்சாக்ஷன் ஆயிருக்குங்கும் போது ஈஸியா அந்த டேட்டாவை எடுத்துட முடியும். பத்தாவதுக்கு கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லி உங்களை சிக்கும் வச்சிருக்கிறாங்க. அந்த கேஒய்சி மூலியமா உங்களுடைய முழு விவரத்தை ஈஸியா எடுத்துட முடியும். அப்போ கண்டிப்பா அடுத்தது உங்கள் பக்கம் தான் திரும்பும். இந்த பணத்தை எல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து அதை ஒப்படைக்கணும், இல்லைன்னா நீங்க தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு ப்ராப்பரான டாக்ஸ் கட்டல, எதுவும் பண்ணல, அடுத்தடுத்து பணம் இதுல போட்டுட்டு பணம் வாங்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய பணம் எல்லாம் யாருக்கு போயிருக்கு, அப்ளையன்ஸ் தான் போயிருக்கு. இவங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் முடக்கினாலும் கூட, இவங்ககிட்ட இம்மூவபிள் ப்ராஃபிட்ஸ் மணியா இருக்கிறதெல்லாம் முடக்கினாலும் கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணுமே, போட்ட பணத்தை கொடுக்கணும். ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து அது இதுதான் அப்ளையன்ஸ் கிட்ட மடியும். யாரெல்லாம் ஓவர் ப்ராஃபிட் பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து ப்ராஃபிட் பார்த்தவங்கள கண்டிப்பா, ஏன்னா இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல். அப்போ மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட உங்களுடைய பணம் நீங்க போட்டீங்க, எவ்வளவு எடுத்தீங்க அது வரைக்கும் ஓகே. அதுக்கு மேல நீங்க லாபமா எடுத்துக்கக்கூடிய இந்த பணம் இருக்கு இல்லையா, இந்த பணத்தை எல்லாம் அவங்க சொல்றாங்க பாருங்க, கண்டிப்பா உங்ககிட்ட ரெக்கவரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாங்க சொல்றாங்க, வந்து 15 மெம்பர்ஸ் தான் வந்து முன் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க, தி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்ன பண்றாருன்னா, as to collect அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கலெக்ட் பண்ணிட்டாங்க தி entire subscribers details of the company. Statements from GST and income tax department, source of income and payouts of the company. பாருங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இதை வந்து சப்மிட் பண்றாங்க எடுத்து. அப்புறம் ரிட்டர்ன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் யூடியூப், அப்புறம் சம்மரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் தி பேங்க், accounts of the firms and directors, partners and permit or license for manufacturing and selling Ayurvedic product. இதெல்லாம் பார்க்கறாங்க. அடுத்தது, in the above circumstance it is amply prayed that his honorable court may pleased to accept this counter and pass appropriate orders and ரெண்டர் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டு இதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் ஹெட் குவார்ட்டர்ஸ் அசோக் நகர் சென்னை ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டேட்டட் சென்னை ஆன் திஸ் தி 13th day of August 2024. ஆகஸ்ட்ல வந்து கடைசியில் 30ஆம் தேதி. திரும்ப இவ்வளவு தூரம் டீட்டெயிலாக சொல்றோம். எந்த ஒரு டேட்டாவையும் இல்லாம யாரோ சொல்றதையெல்லாம் நீங்க வந்து நம்பி உங்க இவ்வளவு தூரம் இதுல பயணப்பட்டு உங்க பணத்தை இழந்தது மட்டும் இல்லாம ஒரு குற்றச்செயலையும் நீங்க ஈடுபட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையும் உங்களுக்கு வரும். இன்னும் ஃபர்தரா அடுத்தடுத்து நிறைய பேரை நீங்க வந்து இதுல கொண்டு போகும்போது அதோடைய பாதிப்பும் பெருசா இருந்துரும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துரைக்கிறோம். திரும்ப எடுத்து சொல்றோம், பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய பேசுவோம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.